Some applications of trigonometry. Question number 3. A kite is flying at a height of 60 meters above the ground. நம்ம வந்து பட்டத்தை நூல் கட்டி விட்டுருக்கோம். அந்த பட்டம் வந்து கிரவுண்டில் இருந்து 60 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அதாவது அந்த B to C அந்த ஹைட் ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் ஹைட். The string attached to the kite is temporarily tied to a point on the ground. கிரவுண்டில் ஒரு குச்சி மாதிரி கட்டி அந்த பட்டத்தை நாம் கையில் விடுறது பதிலாக அந்த குச்சியில் கட்டி விட்ருக்காங்க. The inclination of the string with the ground is 60 degree. அந்த பட்டத்தோட நூலுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஏன்னு வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். Find the length of the string assuming that there is no slack in the string. No slack in the string அப்படின்னா என்னென்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து லூஸாக இல்லை, டைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். நம்ம அந்த பட்டத்தோடைய நூலோடைய லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைட்டோடைய கிரவுண்ட்லேருந்து மேலே இருக்கிற ஹைட் கொடுத்துருக்காங்க 60. அந்த கைட்டோட பட்டத்தோட நூலும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நூலோடைய லென்த்து கேட்குறாங்க அவங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் தெரியும், அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தெரியும். இப்போ அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த ஆங்கிளில் இருக்கிறதுனால அந்த ஹைப்போட்டெனியூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கிரவுண்டோடைய டிஸ்டன்ஸையும் அவையோ அவங்க கேட்கவே இல்லை. ஸோ ஆப்போசிட் சைடு, ஹைப்போட்டெனியூஸ் சைடு, அப்புறம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே எந்த ஃபார்முலாவில் வரும்? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை ஏசி. இந்த வேல்யூலாம் தூக்கி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஹெச், கேபிட்டல் ஹெச். கேபிட்டல் ஹெச் ஏன்னா ஹைப்போட்டெனியூஸ் சைடு. இப்போ வந்து ரேஷியோ டேபிளில் போயிட்டு சைன் 60 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. சைன் 60 டிகிரி வந்து √3/2. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னா √3/2 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைட் பை ஹெச் வரும். 60 வந்து ஈக்குவல் சைனுக்கு லெஃப்ட் சைடு போச்சுன்னா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் டிவிஷனில் போயிடும். ஸோ √3/2 இன்ட்டு 1/60 இஸ் ஈக்குவல் டு 1/hன்னு வரும். இப்போ நம்ம அந்த 60யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு √3 டிவைட் பை 120 இஸ் ஈக்குவல் டு 1/hன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சைடையுமே ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 120 டிவைட் பை √3 இஸ் ஈக்குவல் டு h. போன சம்மில் பண்ண மாதிரியே இதில் 3யை மட்டும் பிரித்து எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் √3யை கேன்சல் பண்ண முடியும். ஸோ 4 3s are 12 இல்லையா, அதனால் 40 இன்ட்டு 3 வந்து 120. இப்போ அந்த 3ல் வந்து 2 √3 இருக்குமா, ஸோ அதனால் h இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு √3 இன்ட்டு √3 டிவைட் பை √3. இப்போ √3 கேன்சல் ஆகிட்டு h இஸ் ஈக்குவல் டு 40 √3 மீட்டர்ஸ். இதுதான் ஆன்சர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.